டாடா பிர்லா 7.5 சனியில் என்ன செஞ்சார்? வேலை இல்லாமல் இருந்தாரா? இல்லைங்களா? அம்பானி 7.5 சனி நடக்கும்போது கதவு மூடிட்டாரா? எல்லாம் சூப்பராக வாழ்ந்தாங்க இல்லைங்களா? எல்லா கம்பெனியும் பாருங்கள் 7.5 சனி, எல்லா சனியும் அவனுக்கு வராமையாக இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா கார் கம்பெனியும் ஓடிட்டு தான் இருக்குது. அந்த ஓனுக்கு 7.5 சனியே வராதா? இல்லைங்களா? அப்போ நம்ம சும்மா இருக்க. நான் ஒருத்தர் ஆள் என்கிட்ட கேட்டார், சார் எனக்கு 7.5 ஆரம்பிக்குது சார், 7.5க்கு முன்னாடி கலெக்டராக இருந்தேன் இல்லைங்களா? இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும், கொஞ்சம் கூட குறைய இருக்கும், அவ்வளோதானே தவிர இந்த ஜோசிக்காரங்க அவங்கள முட்டாளாக்குறாங்க, ரொம்ப போட்டு டம்ப் பண்ணுறாங்க உங்களை. அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தான் நீங்கள் பரிகாரம் பண்ண வருவீங்க. அதனால் வந்து எதுவுமே ஒருவேளை 7.5 சனி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஆமாம் டிஸ்டர்ப் ஆகுது, அது கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போடணும். அப்போ சார் உங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எதை தொட்டாலும் விளங்காது அப்படின்னு ஒரு ஜோசிக்காரர் சொல்கிறாருன்னா அதை வந்து என்ன செய்யணும்? 10%, 100% அதிகமாக செய்யணும். ஓகே. அப்போ நான் வந்து 100% எஃபோர்ட் போடுறேன்னா 200 எஃபோர்ட் போடணும். ஏன்னா ரிசல்ட் கம்மியாக வரும் இல்லைங்களா? அப்போ நான் உழைக்க தயாராக இருக்கணும். நான் 8 மணி நேரம் உழைச்சவன் இனிமேல் எனக்கு கஷ்டகாலம் 12 மணி நேரம் உழைக்கிறது தயாராகணும். அப்போ நான் திருப்பியுமே வந்து பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், திருப்பி நம்ம போய் லாக் ஆகிடக்கூடாது.